அரசு சார்பாக வாதாடக்கூடிய சீனியர் அட்வொகேட் ஜெனரல்களுக்கு நிதியை வாரி வழங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கண்டித்திருக்கு. ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் இதற்கு ஒரு அப்சர்வேஷன் கொடுத்திருக்கார். என்னன்னா, ஒரு வழக்கு வருது, ஒரு மதுரை மாநகராட்சி சார்பாக வாதாடக்கூடிய ஒரு வக்கீல், அவர் பேர் திருமலை என்று பேர். அவர் ஒரு 14 வருடம் இதுல இருக்காரு, ஸ்டாண்டிங் கவுன்சிலா இருக்காரு. அவருடைய மொத்த தொகை அவருக்கு வழங்கப்படவில்லை அப்படிங்கிறதுக்காக ஒரு வழக்கு. அந்த வழக்குல தான் அவர் இது குறித்து ஒரு கருத்தை சொல்கிறார். சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, இது ஒரு சரியான நேரம், இதற்காக ஒரு ஆடிட் நடத்தப்பட வேண்டும். அதாவது தேவையில்லாத வழக்குகளில் கூட, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட இந்த மாதிரி அட்வொகேட் ஜெனரல்ஸ் ஆஜராகிறாங்க, தேவையே இல்லை அதுக்கு, அது மாதிரியானதுக்கு ஆஜராகிறது. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னா, ஒண்ணும் இல்லை, காசுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது. இதுலேயும் கூட ஒரு ஃபேவரிசம் இருக்கு. சில பேருக்கு அது நிறைய பணம் தருகிறார்கள். இப்போ இந்த மனுதாரரை எடுத்துக்கொண்டால், அவர் வாதாடி இருக்கக்கூடிய அந்த வழக்குகளை வைத்து பார்க்கும் பொழுது அவர் கிளைம் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுங்கிறது குறைவாகவே இருக்கிறது. அதனால இது சரியான ஒரு சமயம் நினைக்கிறேன், ஒரு ஆடிட் இது குறித்து நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு அப்சர்வேஷன் கொடுத்திருக்கிறார். நான் பல முறை இதுக்கு முன்னாடி வரும்போது சொல்லியிருக்கேன், பல கேஸில் இப்போ நீதிமன்றத்தில் மேல்முறையீடு போகிறதுன்னு. அப்போவே நான் சொன்னேன், இந்த சிபல், இந்த அபிஷேக் மனு சங்வி, இந்த மாதிரி சில வக்கீல்களுக்கு தமிழ்நாடு அரசு பணம் கொடுப்பதற்கான இது. இப்போ பல இடங்களில் பிளாக்டன்ட் சட்டவிரோத நடவடிக்கைகளை இவங்க எடுக்கிறதுக்கு காரணம் இப்போ ஒன்றும் கிடையாது. கபில் சிபலுக்கு அபிஷேக் மனு சங்விக்கும் கையில் கொஞ்சம் காசு வேணும் அப்படின்னு சொன்னால், ஃபோன் பண்ணி சொன்னான்னா ஒரு சட்டவிரோதமான ஒரு ஆர்டரையோ ஒரு வேலையோ தமிழ்நாடு அரசோ இல்லைன்னா கர்நாடக அரசோ இல்லை பெங்கால் அரசோ செய்யும். உடனே நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணுமோ, அது மோடி மொழியை வைத்து செய்து விட்டாரு, இல்லைன்னா இந்துத்துவ மனப்பான்மையில் செய்யப்பட்டதுன்னு என்னத்தையாவது ஒன்று சொல்லணும். சொல்லி அதை வச்சு இங்கே அரசியல் ஆக்கிக்கணும். இதை அரசியல் ஆக்கிட்டு என்ன பண்ணோம், இந்த நேரம் கொண்டு நாங்கள் நீதிமன்றத்தில் செல்கிறோங்கிறது. நீதிமன்றத்தில் இந்த கேஸ் தோக்கம்னு போடும்போதே நமக்கு நல்ல தெளிவாக தெரியும். அப்போ இதுக்கு நீங்கள் ஒரு சிட்டிங்க்கு அவர் ஒரு 5 லட்சம் இல்லைன்னா ஒரு 10 லட்சம் அப்பியரன்ஸுக்கு அவர் காசு வாங்குவார். அதை கொடுத்துக்கிட்டு அந்த கேஸு தோற்றும் போகும். பணம் யார் பணம்? நம்ம பணம். அப்ப நம்ம பணத்தால நம்ம கட்சிக்காரன்னு நம்ம வாழ வச்சோமா இல்லையா? இப்ப இந்த வேலையத்தை இந்த அரசாங்கம் செய்த பாருங்களேன், எக்கச்சக்க பிளாக்டன்ட் வயலேஷன் HRNCல 1000 கேஸ் வந்துகிட்டு இருக்கு. இதுல பல கேஸுகள்ல நமக்கு நல்லாவே தெரியும் இது தோத்து போகும். ஆனா இதுக்கு பெரிய பெரிய வக்கீல்கள்லாம் உடனே ஆஜராவாங்க. 4 வக்கீல் 5 வக்கீல்லாம் ஆஜராவாங்க. நமக்கு வேண்டப்பட்ட ஆளுகளுக்கு கவர்மெண்ட் காசை கொடுக்கணும். அது கொடுக்கறதுக்கு என்ன வழி? அப்போ இதில் 2 விஷயம் நம்ம பார்க்கணும். ஒன்று, கட்சிக்காரன் சம்பாதிக்கிறதுக்கு வக்கீல் தொழில வச்சு கட்சிக்காரன் சம்பாதிக்கிறது ஒன்று. 2வது, உன் கட்சிக்காரன் சம்பாதிக்கணும் என்பதற்காக சாதாரண மக்களுக்குள்ள உரிமைகளை நீங்க கெடுக்கிறீங்களா? அது என்ன நியாயம்? நீ சம்பாதிக்கிறது, திருடன் சம்பாதிக்கிறான், எல்லாவனும் சம்பாதிக்கிறான், திருடும் ஒரு தொழில்னு நம்ம ஏன் சொல்றதில்லை? சொல்லாத காரணம் என்ன அப்படின்னா, அவன் திருடுறதுனால ஒரு அப்பாவி பாதிக்கப்படுகிறான். அதனால தானே அதை திருடுன்னு சொல்றோம். ஏன் அந்த திருட நம்ம ப்ரொஃபஷன் சொல்றதில்லை? டாக்டர் ப்ரொஃபஷனுக்குறோம், எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் ப்ரொஃபஷனுக்குறோம். பிளம்பிங் ப்ரொஃபஷனுக்குறோம், கட்டட வேலையோ ப்ரொஃபஷனுக்குறோம், மணியாற்ற பூசாரியோ ப்ரொஃபஷன், எல்லாத்துக்கும் ப்ரொஃபஷன் சொல்றோம். திருட ஏன் நம்ம ப்ரொஃபஷன் சொல்றதில்லை? கொள்ளையடிக்கிறது நம்ம ஏன் ப்ரொஃபஷன் சொல்றதில்லை? விபச்சாரத்தை நம்ம ஏன் ப்ரொஃபஷன் சொல்றதில்லை? ஏன்னா இதனால் இன்னொருத்தர் பாதிக்கப்படுகிறார், அதனால் நம்ம அதை ப்ரொஃபஷன் சொல்றதில்லை. இங்க நீங்க பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னா, சரி, இந்த வக்கீலுக்கு கவர்மெண்ட் காசை எடுத்து கொடுக்கறது ரைட்டு. அப்ப யார் அப்ப எதிர்பக்கம் அந்த வழக்கில் பாதிக்கப்படுவார்கள்? ஒரு சாதாரண ஒரு மனுஷன் பாதிக்கப்பட போறான். அப்ப இவங்க செய்யக்கூடிய வேலை நான் சொன்னதுக்கு சமமானது தானே? விபச்சாரம், திருடு, அதுக்கு சமமான வேலை தானே? ஏன்னா நீங்க சாமானிய மனுஷன் பாதிக்கப்படுறான் இந்த கேஸை போட்டு. அப்ப பல வழக்குகள். அப்ப இந்த வழக்கை வச்சு நீங்க அரசியலும் பண்ணிடுறீங்க. இதை வச்சு பிராந்திய அரசியல் பண்றது, இதை வச்சு மொழி அரசியல் பண்றது, இதை வச்சு மத அரசியல் பண்றது. இப்ப பாருங்க, ஒரு சின்ன உதாரணம். திருப்பரங்குன்றம் கேஸ் வந்தது. திருப்பரங்குன்றத்துக்காக ஜோதி அப்பியர் ஆறாரு. அவர் அப்பியர் ஆகும்போது என்ன சொல்றாரு, அந்த இது சமணனுக்கு சொந்தமானது அப்படிங்கிறாரு. இந்த மலைய இந்துக்களுக்கு சொந்தம்னு வந்தாச்சு. அப்போ அறநிலையத்துறைக்கு சொந்தமான சொத்து அது.
ஆனால் அது ஹிந்துக்களுக்கே இல்லை அப்படின்னு இவர் ஆஜராகிறார். இப்ப இவருக்கு யாரு பணம் கொடுப்பாங்க? அறநிலையத்துறை தானே இந்த வக்கீலுக்கு பணம் பணம் கொடுக்கணும். தரணும். ஆமா. அப்ப இந்த பணம் எங்க இருந்து போகுது? அறநிலையத்துறையில இருந்து போகுதுன்னா நமக்குள்ள பணம். அப்போ ஆமா. எந்த ஹிந்து மதத்தை வளர்ப்பதற்காக நம்ம கொடுக்கிறோமோ அந்த பணத்தை வச்சு நம்ம முருகன் நமக்கே சொந்தம் இல்லைன்னு சொல்றோம். அப்ப ஹிந்துக்கள் பாதிக்கப்படுறோமா இல்லையா? ஆமா, உண்மைதான். ரைட்டா? அப்போ இதே மாதிரி இப்ப பாருங்க, ஒரு ஊழல் வழக்கு வருது, ஏதாவது ஒரு முறைகேடுன்னு வைங்க, ஊழல் இல்லாமல் ஒரு முறைகேடு, அரசு ஒரு தப்பான வேலையை செய்கிறது. அந்த தப்பான வேலையினால சில மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இப்போ அரசு நியமனம், இப்போ அரசு நியமனத்துல ஒரு தவறு நடந்திருக்கு. இந்த தவறு நடந்திருக்குன்னு சொன்ன உடனே இதனால பலர் பாதிக்கப்படுறாங்க. இப்போ பாதிக்கப்படுறோம், கோர்ட்டை கேஸை போட்டு வக்கீலுக்கு இப்போ அவனுக்கு செலவா? ஆமா. சரி, இந்த தப்பை மறைப்பதற்காக இப்ப அரசு ஒரு வக்கீல போடுதா? இப்ப இதுக்கெல்லாம் யாரு பணம் கொடுக்க போறாங்க? அரசாங்கம் தானே பணம் கொடுக்க போகுது. அப்போ ஒருத்தன் சாதாரண மக்களை பாதிச்சு நீங்க பண்ணக்கூடிய தப்பை மறைப்பதற்கு சாமானிய மக்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய வரிப்பணத்தை நீங்க பயன்படுத்துறீங்க. இது அயோக்கியத்தனமா இல்லையா? நிச்சயமாக. இதுல வேடிக்கை என்னன்னா, பல யூனிவர்சிட்டிஸுக்குள்ள கேசஸ் வருது. யூனிவர்சிட்டியில் எப்படின்னா, யூனிவர்சிட்டி நடத்தவே காசு இல்லைங்கிறாங்க. ஆனா அந்த யூனிவர்சிட்டிக்குள்ள கேஸுக்கெல்லாம் பெரிய பெரிய சீனியர் வக்கீல்லாம் ஆஜராகிறாங்க. அப்ப யூனிவர்சிட்டியோட பணம் யாருக்கு போகுதுன்னா அந்த வக்கீலுக்கு போகுது. அப்ப யூனிவர்சிட்டிக்குள்ள அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பணம் இல்லைங்கிற யூனிவர்சிட்டி இவங்களுக்கு அப்ப என்ன பண்றாங்க? அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பணம் இல்லைன்னு நீங்க அரசிட்ட இருந்து பணம் வாங்குறீங்க. அப்ப அரசிட்ட இருந்து நீங்க பணம் வாங்கி அரசியல்வாதிக்கு அந்த பணத்தை கொடுத்துடுறீங்க. அப்ப நீங்க கல்விக்கு துரோகம் செய்கிறீர்களா இல்லையா? நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் நீங்க எடுத்து பாருங்க. அப்ப இந்த கட்சிக்கு ஆதரவா இப்ப இவங்க சொல்லக்கூடிய ஒரு 10-20 வக்கீல் இப்ப இவங்களுக்காக வேண்டி வருவாங்க. ஏன்னா இப்ப காசு கிடைக்குது இல்லை இந்த கட்சியில இருக்கிறதுனால. அப்புறம் இவங்களுக்கு மேல ஜட்ஜு போஸ்டிங்கும் வந்துடும் பிற்காலத்துல. அப்புறம் இவன் கோர்ட்ல ஏதாவது நடந்தாச்சுன்னா ஜட்ஜு முன்னாடி இவன் கொடியை பிடிச்சுக்கிட்டு நிற்பான். அப்ப இந்த மாதிரி நீங்க அரசியல்வாதிகளை நீதித்துறையில் வளர்த்து விட்டு இவன் நீதித்துறையை நீங்க பொல்யூட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது அதோட மட்டும் நிற்காது, இதோட நீட்சியை நீங்க பார்க்கணும். அப்போ ஒட்டுமொத்த நீதித்துறையும் இதனால நாசமா போகுது. அதனால இன்னைக்கு நீதியரசர் சுவாமிநாதன் அவர்கள் கேட்டிருக்கிற கேள்வி சரியான கேள்வி. ஏன் இந்த சாதாரண விஷயத்துக்கெல்லாம் இவ்வளவு பெரிய வக்கீல்கள் வேணுமா? இதுவரை நீங்க என்னென்ன வக்கீல்கள் எதுக்கெல்லாம் நீங்க இதுவரை என்கேஜ் பண்ணியிருக்கீங்க? இதை பற்றிய ஒரு தணிக்கை வேண்டும்னு அப்சர்வேஷன் தான் சொல்லியிருக்காரு, ஆர்டர் போடல. அதே சொல்லியிருக்காரு, கோர்ட்டுல தலையிட முடியாது, பட் இருந்தாலும் இதுக்கு ஒரு ஆடிட் தேவை. சரி, இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, நிறைய ஆட்கள் தமிழ்நாட்டில் பட்ஜெட்டுக்கு பற்றி நான் பேசுகிறேன், அதுக்கப்புறம் அரசின் செலவினங்கள் என்ன, வரவு என்ன அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் அப்படியே, அதுவும் குறிப்பாக இந்த ஹிந்துன்னு ஒரு பத்திரிகையில கொதித்து எழுவாங்கல்ல. இந்த ஐடியா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இல்லாம இருந்திருக்கலாம். இப்போ இவர் ஒரு அப்சர்வேஷன்ல அதை சொல்லிட்டாரு. இதை வச்சு இந்த மாதிரி ஒண்ணு செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு மவுண்ட் ரோடு மாவோ எழுதுவாரா? எழுதணும்ல. கண்டிப்பாக. ராணுவத்துக்கு இவ்வளவு செலவு தேவையா? எழுதுறீங்களா இல்லையா? ஆமா. எந்த மொழிக்கு எவ்வளவு செலவு எழுதுறீங்களா இல்லையா? இதுக்கு எழுதுங்களேன். பிரைம் மினிஸ்டர் வெளிநாட்டுக்கு போகும்போது எவ்வளவு செலவு செய்யப்பட்டது ஆர்டிஐ விடாம கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்ப இதுக்கு கேட்கலாமே நம்ம. ஏன் கேட்கறதுல என்ன கஷ்டம் இருக்கும் உங்களுக்கு? கேட்டா இந்த குடும்பத்துக்கு சொந்தக்கார வக்கீல்கள் எவ்வளவு பேர் இதுல வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு நமக்கு தெரியாது. அதனால இதெல்லாம் ஒரு கூட்டு கொள்ளையர்கள். இன்னைக்கு பத்திரிகை செய்ய வேண்டிய வேலையை, ஒரு நியாயமான ஒரு சிட்டிசன் கேட்க வேண்டிய கேள்வியை நீதியரசர் சுவாமிநாதன் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். இந்த கேள்வியை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. நான் ஏற்கனவே இந்த மாதிரி சொல்லியிருக்கேன் உங்களை முன்னாடியே. இந்த கேஸுனால யாரெல்லாம், இந்த கபில் சிபல் இவங்களும் லாபப்படுறதுக்கு தான் இதுன்னு நான் பல முறை சொல்லியிருக்கேன். இன்னைக்கு அதை ஒரு நீதிபதியே சொல்லியிருக்காரு. நம்ம சொன்ன 10 பேர் கேட்க மாட்டாங்க, நீதிபதி சொன்ன 10 பேர் கேட்பாங்க. அதனால இப்போமாவது ஒன்று கேட்கணும் மக்கள் காது கொடுத்து.
ரெண்டாவது, இந்த மாதிரி வக்கீல்கள் சம்பாதிப்பதற்காக பொதுமக்களாகிய நம்ம ஏன் பலிகடா ஆக வேண்டும்? இந்த கேள்வியும் இதுடன் துணை கேள்வியாக வர வேண்டும். இத மக்கள் எல்லாரும் இது நீங்க இன்னைக்கு ஃபேஸ்புக் இந்த மாதிரி எக்கச்சக்க சோஷியல் மீடியா இது இருக்கு. இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இதை ஒரு இயக்கமாக நம்ம மாற்ற வேண்டும். ஏண்டா, நீதித்துறை அரசியல் பிரச்சாரத்துக்கு மட்டும்தான் நீ பயன்படுத்துறியா, இல்லைன்னா நீ கொள்ளையடிப்பதற்காக பயன்படுத்துகிறாயா, இல்லைன்னா மக்களை துன்புறுத்தி பணம் பிடுங்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இந்த லீகல் ப்ரொசீஜர்ஸை நீ பயன்படுத்துகிறாயா? இந்த கேள்வியை அரசை பார்த்து ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். அப்பதான் ஒரு அக்கௌண்டபிலிட்டி அரசாங்கத்துக்கு வரும்னு நான் நினைக்கிறேன்.